லேசாக்கி ஒரு புன்னகை வர வைக்கிற ஒரு அற்புதமான செய்தியோடு தான் நான் வந்திருக்கேன். வெளியில் உங்களை சுத்தமாக மறந்த மாதிரி அவங்க நடிக்கலாம், பேசாமல் இருக்கலாம், எனக்கும் இந்த பர்சனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம், கெத்தாக சுற்றிட்டுருக்கலாம். ஆனால் அந்த போலியான முகமூடிக்கு பின்னாடி அவங்க நெஞ்சுக்குள்ளே பொத்தி பொத்தி மறைச்சி வச்சிட்ருக்க அந்த ஆழமான காதல் எமோஷன்ஸ் அவங்களே அறியாமல் அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க தருணங்களில் வெளியில் வருது. இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஒரு ரகசிய காட்சி என்ன அப்படின்னா, இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, நாட் நவ், அதாவது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ரகசியமான தருணங்களில் யாருக்கும் தெரியாமல் அவங்க பண்ணுற விஷயம் என்ன எட்டி பார்க்க போகிறோம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்க என்ன திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு, திஸ் குட் பி த ஒன். அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் காலிங் இன் யுவர் சோல்மேட். மேபி இந்த பர்சனுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கலாம், எனர்ஜெட்டிக்காக எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கலாம், ஏன்னா உங்கள்கிட்ட வரதுக்கான வழி தெரியல. அதனால தான் உங்களை வந்து காலிங் இன் யுவர் சோல்மேட். நீங்கள் வந்து திடகாத்திரமாக இருக்கீங்க, திஸ் குட் பி த ஒன். உங்கள் பர்சனுக்கும் நல்லாவே தெரியும் நீங்கள் தான் அவங்களோட காதல். அதில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கட்டும், பேசாமல் இருக்கட்டும், உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை இருக்கட்டும், கூடமே பிடி சண்டை கூட நடந்திருக்கட்டும், அடிச்சுக்கிட்டே வந்திருந்தாலும் ஸ்டில் இந்த பர்சன் உங்களை தான் நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிறது. திஸ் குட் பி த ஒன். உங்களுக்கும் நல்லா தெரியும் இதுதான் அவங்களோட காதல் அப்படின்னா. நியூ லவ், அதாவது நியூ லவ்னால் உடனே நீங்கள் பேனிக் அட்டாக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா புது பர்ஸ்பெக்டிவ், ஒரு அழகான புது பரிமாணம் உங்கள் காதல் வாழ்க்கையில் வரப்போகுது. நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு டெத் சைலன்ஸ் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. எந்த கான்டாக்ட் கம்யூனிகேஷனும் இல்லை. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவ்வளோதான், அவங்க மறந்துட்டாங்க, அவங்க எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறாங்க, நான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் காத்துட்ருந்து ஏமாற போகிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனையே பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் கரியர் தான். அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் எதையோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், விதைகள் விதைக்கிறாங்க, அவங்க அறுவடை பண்ண நினச்ச விஷயங்கள் அறுவடை ஆகலை, அதுவுமே ஒரு காரணம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னு அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும். மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பீயிங் இல்லைனா வந்து ஒரு டிவைன் பீயிங்ன்ற புரிதல் வந்து அந்த பர்சனுக்கு இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறாங்க காலிங் இன் மீ. என்னை வந்து இட்ஸ் லைக் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக கால் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் இருக்குது. இதுதான் இந்த பர்சனோட ஓவரால் எனர்ஜி, உங்கள் கனெக்ஷனை பற்றினா அவங்களோட எண்ணங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாக அப்படின்னு எட்டி பார்க்க போகிறோம். இட்ஸ் லைக் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஸ்பை பண்ண போகிறோம். அவங்க வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ வி ஆர் ஆக்சுவலி டூயிங் த ஸ்பை ஒர்க் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பிரிட்ஸோட. இந்த பர்சன் உங்களை சோகத்தில் நிறையா குடிப்பாங்க போல் இருக்கு, இல்லைனா வந்து பழைய நினைவுகளில் முழுகி போகிறாங்க. ரெண்டுமே இருக்குது 9 of Cups. நீங்கள் தான் இந்த பர்சனோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப சோகமாக இருக்கும்போது உங்கள் நினைவுகளை அவங்களால தாங்கிக்க முடியாத வரும்போது லிட்டலாக அந்த பர்சன் குடிச்சிட்டு தான் தூங்கிடுறாங்க. ஏன்னா உங்களை விட்டு விலகி இருக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமா இல்லை. நீங்கள் யூஆர் அ பியூட்டிஃபுல் பர்சன். உங்ககிட்ட இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாவ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீன், ஐ கேன் சீ தட். இந்த பர்சன் வந்து 2 விஷயம் பண்ணுறாங்க. அந்த குடிச்சிட்டு இல்லைனா அவங்க தன்னை மறந்து இருக்க அந்த சிலைக்கு குடிச்சிட்டு தான் அந்த ஒரு ட்ரீம் லேண்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப அப்படியே கேராக இருக்காங்க, அவங்கள பற்றி நிறைய ட்ரீம்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இது ட்ரீம் பற்றி கூட சொல்லும். ஸோ எல்லோரும் உடனே குடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணுன்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி இல்லைனா வந்து இந்த பர்சன் வந்து அதிகமாக அவங்கள வந்து நைட் டைமில் அவங்கள யோசிச்சுட்டு இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்ககிட்ட காதலை வந்து எப்படி சொல்ல போகிறோம், எனக்கு இந்த மாதிரி சொல்கிறதுலாம் கொஞ்சம் தயக்கம் கூச்சம், எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு தவிச்சிட்டு அந்த சமயங்களில் இந்த பர்சன் ஆல்மோஸ்ட் வந்து அந்த தன்னை மறந்த அந்த நிலையில் மெசேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கோ அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக 9 of Pentacles ஏதோ பயமுறுத்துது அப்படின்னா, அவங்களோட பயமுறுத்துன்னு சொல்ல முடியாது, தயக்கம் ஏன் வருது அப்படின்னா, அவங்க பாஸ்டில் இந்த பர்சன் ஏதோ சொதப்பியிருக்காங்க ஃபார் ஷுர். ஃபர்தராக இந்த பர்சன் பண்ணுற தவிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க நெஞ்சுக்குள்ளே பூட்டி வச்சுருக்க இந்த உண்மையான காதல் எமோஷன் உங்கள் பர்சனுடையது தான் நீங்கள் நம்புனா, இந்த வினாடியே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஐ ஃபீல் யுவர் ஹிடன் லவ் அப்படின்னு டைப் பண்ணி ஃபஸ்ட் இந்த பர்சனோட ஹிடன் லவ், இந்த தவிப்பை ஃபஸ்ட் அங்கீகரிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பர்சன் என்ன எப்படி தவிச்சிட்ருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பவர்ஃபுல்லான ஆள். இந்த பர்சனோட காதலோட எதிர்பார்ப்பு பார்த்திங்க அப்படின்னா 10 of Cups, 9 of Cups, Knight of Cups ரெண்டும் சேர்த்து தான் 10 of Cups. ஸோ இந்த பர்சனோட எண்ணத்துலேயோ இல்லை அவங்க எடுக்க போகிற ஆக்ஷன்லேயோ எந்த குழப்பமும் இல்லை. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த பர்சன் வந்து கெட்டவங்க கிடையவே கிடையாது. மேபி ஒரு சின்ன ஹேபிட் இருக்கலாம், இல்லைனா வந்து அது உங்களை நினச்சி அவங்களால என்ன சொல்கிறது, அந்த வலியை தாங்கிக்க முடியாத நொடியில் மட்டும்தான் மேபி அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களா. நான் வக்காலத்து வாங்கலை, இட்ஸ் அ பேட் ஹேபிட்.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணணும். ஸ்டாப் பண்ணால் தான் காதல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான பவுண்ட்ரியை போட்டுக்கோங்க. அதுதான் உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லது. இங்கே பாருங்கள், 9 ஆஃப் பென்டிகல்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்டிஸ், ஜட்ஜ்மெண்ட். இது வந்து பிரபஞ்சம் உள்ள வராங்க. இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சொல்ல தயங்குறதுக்கு காரணம் 2 விஷயம். ஃபினான்ஷியலாக அவங்க வந்து உங்களை மாதிரி ஸ்டேபிளாக இல்லைன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அதே சமயம் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா அவங்க சில நியாயங்கள் செய்யணும். பாஸ்டில் அவங்க அதை பண்ணல. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். இந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போனாங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தாங்க. பட் நீங்கள் எதுக்குமே பயப்படல. அவங்க நினச்சாங்க நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. அது ஒரு ஈஸி வே. இந்த காதல்லேருந்து, கனெக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் போயிடலாம். ஓகே, அவங்க உண்மையாக இல்லை, ஜென்யூனாக இல்லை, வேலை செய்யறதுக்கு செடுவு. அதுதான் லோக்கலாக சொல்லணும் அப்படின்னா, அந்த எனர்ஜி, அந்த ஒர்க்கை போடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். ஈஸி வே அவுட் அப்படி தான் நினச்சாங்க ஆக்சுவலாக. பட் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இதுதான் திஸ் இஸ் த ஒன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மேபி நீங்கள் தான் வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த காதலை. ஏன்னா அவங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் போகிற மாதிரி இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இன்னொரு விஷயம், இந்த பர்சனுக்கு பயம் வரதுக்கு காரணம், இந்த பர்சன் யாருக்கும் அடங்க மாட்டாங்க. இட்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து ஈகோ ஜாஸ்தி. இல்லைனா வந்து இவ்வளோ நாளாக வந்து தனியாகவே இருந்துட்டாங்க, யார் சொன்னதே கேட்குறதில்ல, அப்படியே தனியாக சுற்றி தனி காட்டு ராஜா மாதிரி. நீங்கள் வந்தீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, இல்லை நீங்கள் இட்ஸ் லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யாராவது வான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு உடனே போகிற பழக்கம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இவங்க யார் என்ன கூப்பிட்றதுக்கு, நான் அப்புறமா தான் போவேன், இப்போல்லாம் போக முடியாது. அந்த அளவுக்கு ஈகோ இருக்கிற பர்சன். பட் நீங்கள் சிம்பிளாக இங்கே வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. இட்ஸ் லைக் தட் மச் லவ் அந்த பர்சன்கிட்ட இருக்குது. அவங்களுக்கே இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான் ஏன் போனேன், நான் போயிருக்க தேவையில்லையே அப்படின்னு. ஆனால் அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ அந்தளவுக்கு காதல் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்குது. இந்த பர்சன் தயங்குறதுக்கு முக்கியமான காரணம், உங்களுக்கு அவங்க நியாயம் பண்ணல, ஒரு துரோகம் பண்ணிவிட்டு, இல்லைனா வந்து ஒரு தப்பான விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கு சரியான நியாயம் இன்னும் அவங்க பண்ணலை. 2 விஷயம் உங்களை தடுக்குது. பணம், உங்களுக்கு இன்னும் அவங்க நியாயம் பண்ணல. நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த காதலுக்காக போராடல. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்குது. இதை சரி செய்கிற ப்ராசஸில் தான் அவங்க இருக்காங்க. தடைகள் நிச்சயமாக இருக்கிறது. யாரோ ஒருத்தங்க அவங்கள சுற்றி இருக்கவங்க இந்த பர்சன் உங்ககிட்ட வரத்துக்கான தடையை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு எக்ஸ், இல்லைனா வந்து ஃபேமிலி, யாரோ ஒருத்தங்க இவங்கள சுற்றி இருக்கவங்க அவங்க காதல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி என்ன தடைன்னு பார்க்கலாம். ஓ மை காட், ஓகே, இந்த ஃப்ராக் பிரின்ஸ் உங்களை விடுற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரூ லவ்வோட கிஸ் வேணுமே வேணும், அடம் பிடிச்சிட்ருக்காங்க. இல்லை, நான் இந்த காதலை விட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் சோர்ட்ஸ், இந்த பர்சன் வந்து ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் ஒத்துக்க போகிறாங்க. இந்த பர்சன் பொய் சொல்கிற பழக்கம் கிடையாது. இல்லைனா உங்ககிட்ட இந்த பர்சன் பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜென்டில்மேன், இந்த பர்சன் கிட்ட பணம் இல்லை, பணம் தான் ஒரு தடையாக இருக்கவே போகுது, கண்டினியூ ஆக போகிறது அப்படின்னா இந்த பர்சன் அதையும் பெரிய பொருட்டாக இனிமேல் எடுத்துக்க போகிறது. ஏன்னா தெர் இஸ் நோ ஈகோ. உங்கள் கிட்ட பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்குது. காதலில் அந்த ஈகோவே தேவையில்லை. யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் தான் அதை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பர்சன் அந்த லெசனை லேர்ன் பண்ண போகிறாங்க. இல்லைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்களை உருவாக்க முடியும். எதுக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த காதலை வந்து விலக்கி வச்சிட்ருக்கேன், வை டோன்ட் வி ஒர்க் டுகெதர், அந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவை மாற்ற போகிறாங்க கூடிய சீக்கிரம். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால தப்பே இல்லை. நான் லிட்ரலாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கன்னா அப்படியே எதுவுமே பண்ணாமல் தூங்கி எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, திரும்ப தூங்கி எந்திரிக்கிறது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காதல் ஓடி போய்டும் பேக் டோர் வழியாக. எகெயின் வந்து நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில் இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன், இல்லை நீங்கள் கேட்குற சில கேள்விகளுக்கு நம்ம விடை தேட போகிறோம். இப்போ இந்த பர்சனோட எமோஷனை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன வந்து எமோஷனலாக அவங்களை எப்படி ஸ்டாக் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க எமோஷனலாக அவங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்பப்படாத மெசேஜ். இது இந்த பர்சனோட எமோஷனல் உங்ககிட்ட சொல்ல விரும்புனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். 5 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சன் குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இல்லாமல் இந்த பர்சன் வந்து நிம்மதியாக இருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பர்சன் முதல்ல உங்களை தவிக்க விட்டுருக்காங்க. ஆனால் இப்போது வந்து இந்த பர்சனோட காதல் எல்லாம் மீறி போயின்ட்டுருக்கு. ஐ விஷ் ஐ குட் பி ஃபுல்லி ஹானஸ்ட் வித் யூ. கர்மா. ஓ மை காட், இங்கே தான் பார்த்தோம் கிங் ஆஃப் சோர்ட்ஸ். இந்த பர்சன் வந்து எமோஷனலாக ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டிசாஸ்டர், இல்லைனா வந்து எமோஷனலாக இந்த பர்சன் ரொம்ப கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. கர்மா இந்த பர்சனை துரத்தி அடிச்சிட்ருக்கு. இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா காரணம் உங்களுக்கு செஞ்ச இந்த தவறு தான். இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப வைஸ், நீங்கள் எப்போவுமே இந்த பர்சனை விட்டு போகலை. இது உங்களோட ஹையர் செல்ஃப், ஒயிட் அவுல். நீங்கள் வந்து விச், இல்லைனா வந்து நீங்கள் டிவைன் ஃபெமினின் அந்த எனர்ஜியில் இருக்கீங்க.
ஸோ நீங்கள் தான் இந்த பர்சனுக்கு வழிகாட்டி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இந்த பர்சனுக்கு டே அண்ட் நைட் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து எமோஷனலாக சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க. எவ்வளோ தடைகள் வந்த போது நீங்கள் போகலை. பட் இந்த பர்சன் டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பர்சன் இந்த கனெக்ஷனை விடுற ஐடியா கிடையவே கிடையாது. ஃபார் ஷோர் யாருக்கெல்லாம் இந்த எனர்ஜி பொருந்துதோ, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த பர்சன் கடைசியாக உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எனர்ஜியை இந்த கனெக்ஷனுக்காக போராட போகிறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு, பட் யூ காட் டு மை ஹார்ட். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. எனக்கு தெரியல நீ எப்படி மனசுக்குள்ளே புகுந்த அப்படின்னு, பட் நீ தான் என் மனசுக்குள்ளே இருக்க. வை கான்ட் ஐ மூவ் ஆன் ஃப்ரம் யூ. உங்களால் உங்களை விட்டு போகவே முடியாது. அதுதான் உண்மை. இது வந்து நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், 6 ஆஃப் சோர்ஸ். நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் இல்லை, நீங்கள் பேசுறதில்லை, நீங்கள் துரத்துறதில்லை. இந்த பர்சன் வந்து இப்படி தான் கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. ஒரு விதத்தில் இல்லை, மேபி சோஷியல் மீடியா, நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4-5 விதமாக வந்து இந்த பர்சன் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். என்ன சோஷியல் மீடியா எப்படி கம்யூனிகேஷன் அவங்க கேதர் பண்ணுறாங்க உங்களை பற்றி அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். பட் ஒரு வழியில் இல்லை, பல வழிகளில் இந்த பர்சன் உங்களை பற்றி திருட்டுத்தனமாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் தே ஆர் ஸ்டாக்கிங். தட்ஸ் த ட்ரூத். ஏன்னா இங்கே அப்படி தான் இருக்குது. நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, இந்த பர்சன் பண்ண துரோகத்தினால நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போது இந்த நொடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கூட இந்த பர்சனுக்கு தெரியும். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.